வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். கடல்சார் பாதுகாப்பில் கடற்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற சர்வதேச கடற்படை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வானொலி மூலம் உரையாற்றும் மன் கி பாத் எனும் மனதில் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை ஒட்டி மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நாடு முழுவதும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் சைக்கிள் பேரணி மூலம் பாதுகாப்பான கடற்கரை வளமான இந்தியா என்ற அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் இருந்து தற்காலிகமாக இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்ட புத்த பிரானின் புனித அஸ்தி நேற்று காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தபோது அங்குள்ள புத்த விகாரையில் பௌத்தர்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பல்லவர் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவின் முக்கிய பௌத்த கேந்திரமாக காஞ்சிபுரம் திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் தொழில்துறை நல்லிணக்கம் மற்றும் 4 தொழிலாளர் சட்டங்கள் குறித்த ஒரு நாள் பயிற்சி இன்று துறை வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியை தொழிலாளர் துறை செயலரும் ஆணையருமான திருமதி ஸ்மிதா தொடக்கி வைத்தார். துபாய் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் 16 தங்கம், 13 வெள்ளி, 14 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்க பட்டியலில் முதலிடத்தை பிடித்த இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.